அங்க உங்களுக்கு மரியாதையே கிடைக்காது. 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாம வீட்டுல உட்கார்ந்தாலும் தப்பு இல்ல, மன வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, அந்த மரியாதையே இருக்க மாட்டேங்குது. 30 வயசுக்கு மேல ஒரு ஆணோட துணையோட தான் இருக்கணும்னு நீங்களா எதிர்பார்க்கறீங்க. அந்த பையன் பாத்துப்பான்னா இப்ப உள்ள லைஃப் அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம கிட்ட காசு மன்னிச்சிருங்க, நான் அழுவ கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஒரு ஆளுகிட்ட கையேந்தி நிக்கிற அந்த நிலைமை வந்துட கூடாதுன்னா நம்ம இவ்வளவு ஓடிட்டு இருக்கோம், இவ்வளவு உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஏன் வீட்டுல உள்ளவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. மைண்ட் பீஸா இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியாகுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க போறது? பைனான்சியலி எதுவுமே இல்ல. அந்த ரெண்டல் கட்டுறதா இருக்கட்டும், இப்ப டிபாசிட் அவ்வளவு கூடியா இருக்கு. சோ எங்கதான் போறது? ஒரு பொண்ணா இருந்துட்டா கல்யாணம் தான் அவங்களோட வெற்றி கிடையாது. என்ன வயசா இருந்தாலும் எந்த தருணமா இருந்தாலும் நீங்க உங்க சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு நிம்மதி எந்த வீட்டிலயும் கிடைக்காது. அப்பா அம்மா வீட்லயும் கிடைக்காது, புருஷன் வீட்டு மாமியார் வீடு எந்த வீட்டிலயும் கிடைக்காது. அதுவும் 30 வயசுக்கு மேல ஆச்சுன்னா உங்க பேர்ல இல்லாத எந்த வீட்டுல நீங்க இருந்தாலும் அங்க உங்களுக்கு மரியாதையே கிடைக்காது. ஸ்கின் கேர் பிசினஸ்ல நல்ல பேரு, நல்ல வருமானம் எல்லாமே இருக்கு. பட் இப்ப எடுத்தோடனே நம்ம ஒரு வீடு வாங்குறது அது எனக்கு அவ்வளவு ஸ்மார்ட்டா படுல. சோ ஐ இன்வெஸ்ட் இன் கேஃபே. சோ நம்மளோட கேஃபே ஓடிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா அதுவுமே ரீச் ஆகுறதுக்கு, மக்களுக்கு போய் சேர்றதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும் அதெல்லாம். சோ அதன் மூலியமா வருமானம் தான் நான் உண்மையில சொல்றேங்க. எனக்கு ஒரு சின்ன குடிசை வீடு அது என் பேர்ல இருந்தா கூட அது நான் ரொம்ப சந்தோஷமா நான் அந்த வீட்டுல உட்காந்துருப்பேன். பெரிய வீடுலாம் ஆசை இல்ல, என் பேர்ல அந்த ஒரு வீடு, அதுதான் எனக்கு அந்த அந்த சந்தோஷம். அது எப்ப கிடைக்கும்னு தெரியல, பாப்போம். இது வரைக்கும் நான் அழுந்தெல்லாம் எந்த வீடியோவும் போட்டது இல்ல. ஆனா எனக்கு யாருக்கிட்டையும் என்ன ஷேர் பண்றதுன்னு தெரியல. ஓகே, என்னோட வாழ்க்கையோட பெரிய கனவே அந்த ஒரு வீடு தாங்க. இதை நீங்க யாருக்கிட்டாச்சும் போய் உட்காந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேப்பீங்க. ஆனா எனக்கு யாருக்கிட்டையும் அவங்களோட டேவை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு பர்சன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன். பட் இங்க நான் போடுறது ஒரு வீடியோ முன்னுக்கு நான் பேசுற மாதிரி தான் இருக்கு. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இல்ல. சோ அதனாலதான் இது நான் பேசும்போது எனக்கு அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே லேசான மாதிரி இருக்கு. இப்போ தெரியுது ஏன் நிறைய பேர் அவங்க கஷ்டங்களை வீடியோல செஞ்சு போடுறாங்க அப்படின்னு. பெண்களுக்கு மறுபடியும் சொல்றேன், அப்பா வீடு அம்மா வீடு எல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வீடு, அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.